அனைவருக்கும் வணக்கம். துணிநூல் துறை ஆணையரகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரைவருக்கான வேக்கன்சியும் 7 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் 16/7/2024 குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளுக்கான தகுதியான விண்ணப்பங்கள் வந்து 29/7/2024 மாலை 3 மணி வரை இந்த அலுவலகத்தில் பெறப்படும், அலுவலகத்தில் பெறப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. வாங்கிக்குவாங்களாம், அந்த ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறாங்களாம். மேற்கண்ட பதவிகளுக்கான சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி மற்றும் எண்ண சுழற்சி போன்ற விவரங்களுக்கு வந்து tntextile.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து முகவரியில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்றாங்க. இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மேற்கொண்டு விவரங்களை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஊர்தி ஓட்டுநர் பணியிடத்துக்கான விண்ணப்பன்றாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 8ல் 19,500 முதல் 71,900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. பேர், அப்பா பேர், பிறந்த டேட்டு, ஏஜ் அது மாதிரிலாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி இருந்தால் 34 வயசும், எஸ்சிஏ உமன் டெஸ்டிவிடோ தமிழ் மீடியமாக இருந்தால் 37 வயசுன்றாங்க. மற்றவர்களுக்கு ஏன் சார் ஏஜ் லிமிட் கொடுக்கலாம்? மொத்தமே 2 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இந்த 2 வேகன்சின்றது ஒன்று எம்பிசிலையும், இன்னொன்று எஸ்சிஏ அருந்ததியர் பெண்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து டிரைவருக்கு வேகன்சி இல்லை. ஸோ மற்ற கம்யூனிட்டிக்காரங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி உங்கள் டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதான் வந்து 2 கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் டிரைவருக்கு மட்டும் வேகன்சி இருக்குது. ரைட்டா? சரி, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். டிரைவிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணுன்றாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இலங்கை மற்றும் கர்நாடக ஓட்டுநர் உரிமை பெற்றவரா ஆமெனில் ஓட்டுநர் உரிமத்தின் விவரங்களை, அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கான விவரங்களை வந்து குறிப்பிடணும் அப்படின்றாங்க. 2 ஆண்டுகள் இலகுரக வாகனங்கள் இயக்கிய முன்னனுபவம் பெற்றவரா ஆமெனில் விவரம் குறிப்பிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க வாய்ப்பில் இருக்குது. ஸோ அதனால் லைசன்ஸ் வித் டிரைவிங் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். தேவையான ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நகல் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். கல்வி சான்றிதழுக்கான பொறுப்பு, அதே மாதிரி பிறந்த தேதிக்கான கல்வி சான்றிதழுக்கான பொறுப்பு, ஜாதி சான்றிதழ், டிரைவிங் லைசன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான பொறுப்பு, இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை ஜெராக்ஸ் காப்பி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தால் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் பிஎஸ்டி வந்துச்சுன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஒன்று ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனா இது அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதுனால நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணணும். சரி சார், ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் வந்து போஸ்ட் மூலிமா அனுப்பலாமா இல்லை டைரெக்டாக போய்ட்டு ஆஃபீஸில் போய் கொடுக்கணுமா அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் டைரெக்டாக வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த அலுவலகத்தில் பெறப்படுகிறதுன்னு தான் சொன்னாங்களா வழியா, நீங்கள் போஸ்ட் மூலிமா வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இதில் எதுவும் சொல்லலை. ரைட்டா? ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் மேபி அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். நேரடியாக கொடுக்குறது வந்து சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே போஸ்ட்டில் அனுப்புறது இருந்தால் போஸ்ட்டில் அனுப்ப சொல்லி நம்ம விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க போஸ்ட்டில் வந்து அனுப்ப சொல்லி எந்த ஒரு விவரம் மென்ஷன் பண்ணலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் சென்னையில் அந்த ஆஃபீஸில் போய் கொடுக்குறது தான் வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலகத்தில் பெறப்படுகிறதுன்னு தான் மொட்டையாக கொடுத்துருக்காங்களா இல்லையா, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லலை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டைரெக்டாக கொடுக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. ஓகேங்களா? சரி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. அதை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முன்னுரிமை உள்ளவர்களுக்கு, இன்னொன்று முன்னுரிமை இல்லாதவர்களுக்குன்றாங்க. முன்னுரிமை உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். 15,700 முதல் 58,100 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. பேசிக் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் 1/7/2024 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, அன்ரிசர்வ்டாக இருக்கீங்கன்னா 32, எம்பிசி, பிசி, அந்த மாதிரி இருக்கீங்க, பிசி, எம்ஆ இருந்தால் 34, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி காரங்களுக்கு வந்து 37 வயசும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ணலாம். மற்ற விவரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் 10th அதுக்கு மேலே படிச்சிருந்தால் அதை நோட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது தேவையான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். அது வந்து அப்படி இருந்துச்சுன்னா டிக் பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியும் அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இல்லைன்றதில் டிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மேலே குறிப்பிட்ட தகவல் எல்லாமே உண்மைன்னு சொல்லி நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட்டு டேட் பிளேஸ் வந்து போடணும். இது வந்து ப்ரியாரிட்டி உள்ளவர்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி வந்து உள்ளவர்களுக்கு தாராளமாக எல்லா கம்யூனிட்டியுமே வந்து அப்ளை பண்ண முடியும். இதே வந்து நான் ப்ரியாரிட்டி முன்னுரிமை அற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கான ஏஜ் லிமிட் அதே தான். பார்த்தீங்கன்னா எம்பிசி
உமன் டெஸ்டிவிடோ 34, ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உமனுக்கு மட்டும் தான் இருக்குது, அதுவும் டெஸ்டிவிடோவுக்கு மட்டும் தான் இருக்குது. பிசியில் 34, எஸ்சிஏ உமனில் வந்து 37. ஸோ மற்ற கம்யூனிட்டி கிடையாது. எம்பிசிலே 34 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னாங்க டெஸ்டிவிடோ அதுவும் பெண்களில் டெஸ்டிவிடோக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க, மற்றவர்களுக்கு கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த ரிசர்வேஷன் சுழற்சி இருக்குல்ல, இன சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த இன சுழற்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மற்றவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதை வந்து பார்த்துக்குவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து நான் ப்ரியாரிட்டி. இதுக்கும் அதே மாதிரி தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இன சுழற்சி முறை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த ஆஃபீஸில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? அது போஸ்டரில் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. மேபி நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, ஒருவேளை கன்னியாகுமரியாக இருக்கீங்க, ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னா மேபி போஸ்ட்டில் அனுப்பி பாருங்கள். ரைட்டா? கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆஃபீஸ் அட்ரஸுக்கு நோட் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? சப்போஸ் நீங்கள் உங்களால் வந்து சென்னையில் இருக்கீங்க, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கீங்க, உங்களால் வந்து டைரெக்டாக போய் கொடுக்க முடியும் அப்படின்னா துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் 1 மற்றும் 2ஆம் தளம் 34 கதீட்ரல் தோட்டசாலை நுங்கம்பாக்கம் சென்னை 600034 இந்த முகவரியில் தான் நீங்கள் வந்து போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் சென்னையில் இருந்தீங்கன்னா. ரைட்டா? அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முடிஞ்சால் போய் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் இதுக்கெலாம் அப்ளை பண்ண வேலை கிடைக்குமா சார்? இந்த மாதிரி வந்து எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் டைரெக்டாக செலெக்ஷன் பண்ணுறாங்களே, இதுக்கெல்லாம் நாங்கள் அப்ளை பண்ணால் எங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்களா சார் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு எக்ஸாம் வச்சாலே எந்த அளவுக்கு வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு நேர்மையாக நடத்தி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கூட தேர்வு வைத்து செலெக்ஷன் பண்ணுறதுனால ஒரு நேர்மை வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸோ அதில் மதிப்பெண் எடுக்கிறாங்க, அதன் அடிப்படையில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு விதமான இது இருக்கும். எந்த ஒரு தேர்வும் கிடையாது, டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூ கூப்பிட்டு வைக்கிறாங்க, அது மூலிமா ஜாப் கொடுக்குறாங்கன்னா ஸோ அது வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இது மாதிரி ஜாப்லாம் ஏன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ என்னால் வந்து ஒரு படித்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கலந்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, நான் வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத முடியாது, நான் டைரெக்டாக எனக்கு வேலை கிடச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜாப்லாம் அப்ளை பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க, போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இல்லை சம்திங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் சம்திங் ஏதாவது எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக படிக்கிற வேலையை பாருங்கள். ரைட்டா? நான் எனக்கு படிக்க டைம் இல்லை, என்னால் படிக்கலாம் முடியாது, இந்த மாதிரி தேர்வு இல்லாத வேலையாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் செலெக்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஜாப் கிடைச்சா சரியாக இருக்கும், என்னால் படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸோ அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேசாமல் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு 2 மார்க் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வில் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகி போயிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் மோஸ்ட்லி படிக்க முடியாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போட்டி போடுற அளவுக்கு நான் வந்து எனக்கு இல்லை சார் அப்படின்றவங்க மட்டும் தான் இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ரைட்டா? ஸோ வேலை கிடைக்காதுன்ற உறுதிப்பாடெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாரும் செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஷார்ட் லிஸ்ட் போட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் வந்து கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் வேலை போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா வேகன்சி குறைவாக தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் பேசாமல் இதில் விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஜாப் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.